முக்கியமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களை ஒரு சவாலுக்கு முன்னதாக நிறுத்துவதற்கு தேவ ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஒரு கதாபாத்திரத்தை உங்களுக்கு முன்னதாக வைத்து அந்த கதாபாத்திரத்தோடு தேவன் இடைபடுகிற விதத்தையும் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுகிற, நான் வாலிபர்கள் என்று சொல்லும் போது பெண்களையும் உள்ளடக்கியே சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லி இருக்கிறது புருஷர்களாயிருங்கள். ஆகையினால உங்களையும் உள்ளடக்கியே பேசுகிறேன். வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால், ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நன்றாக கவனிங்க. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இங்கே 3 வயது நிலையில் உள்ளவர்களுக்கு யோவான் ஒரு கடிதம் எழுதுகிறார். பிதாக்களுக்கு எழுதுகிறார், பிள்ளைகளுக்கு எழுதுகிறார், இடைப்பட்ட நேரத்திலே இடைப்பட்ட வழியிலே வாலிபருக்கும் எழுதுகிறார். 3 வயது வரம்பில் உள்ளவர்களுக்கு எழுதின காரியத்திலே 2 பேருக்கு எழுதின செய்தியை காட்டிலும் வாலிபர்களுக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு காரியத்தை யோவான் தன்னுடைய அந்திய காலத்தில் எழுதியிருக்கிறார். நன்றாக கவனிங்கள். அவருக்கு ஏராளமான வயதாகிவிட்டது. வயதான ஒரு தேவ மனிதன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இளைப்பாறின மனிதன், இயேசுவின் சாட்சிய நிமித்தம் பத்மதூவுக்கும் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இங்கே வெளியிடுகிறது. நீங்கள் அறிந்திருக்கிறபடி யோவான் மரணத்தை காணவில்லை என்று நம்புகிறவர்கள் இன்றைக்கும் உண்டு. நீங்கள் அறிந்திருக்கிறபடி யோவான் மாத்திரம்தான் இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய அநேக அப்போஸ்தலர்கள், அவரை பின்பற்றினவர்கள் எல்லாம் வெட்டப்பட்டோ, சிலுவையில் அறையப்பட்டோ, வேறு விதங்களிலேயோ கொல்லப்பட்டார்கள். ஒருவராயிலும் தப்பவில்லை. ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரிக்கிறான். அவன் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. அதற்குள்ளேயே மரணம் அவனை கவ்வி பிடித்து விட்டது. பட்டயம் அவனை வெட்டி போட்டு விட்டது. ஊழியத்தை தொடர்ந்த பேதுரு, யோவானோடு விளையாடின பேதுரு தலைகீழாக சிலுவையில வைத்து அடிக்கப்பட்டு மரித்தார். ஆண்டவர் விசேஷித்த அனுபவங்களை கொடுத்த இந்த 3 பேரிலே ஒருவன் ஊழியத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான். இன்னொருவன் ஊழியத்து நிமித்தம் தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டான். ஆனால் இந்த யோவானுக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட ஒன்றையும் வரவிடாமல் கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். என்ன ரகசியம் என்று எனக்கோ உங்களுக்கோ தெரியாது. நன்றாக கவனிங்கள். அதற்கு பலர் பல அர்த்தங்களை கொடுக்க முயற்சிக்கலாம். ஆனால் சத்திய வேதமோ சரித்திரமோ அதை குறித்து சொல்லவில்லை. மறுரூப மலைக்கு கொட்டிக் கொண்டு போகும்போதும் இந்த 3 பேரை தான் கொட்டிக் கொண்டு போனார். சிறு பிள்ளையை உயிரோடு எழுப்பும் போதும் இந்த 3 பேரை தான் கொட்டிக் கொண்டு போனார்.
கெத்செமனையிலே வியாகுலப்படுவதற்கு இந்த 3 பேருக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் ஆண்டவர் கொடுத்து, என்னோடு கூட நில்லுங்கள் என்று நம்பின அந்த மனிதர்களிலே இந்த 3 பேருக்கும் ஏதோ ஒரு விசேஷித்த காரியத்தை ஆண்டவர் வைத்திருந்த போதிலும், கூட பிறந்த சகோதரன் வெட்டப்பட்டான், கூட விளையாடின பேதுருவும் கொல்லப்பட்டான். ஆனால் இவரையும் பொரிக்காஞ்சட்டியிலே எண்ணெயை காய வைத்து போட்ட போதும் அதன் மத்தியில் நின்று அவர் பிரசங்கம் பண்ணினார். ஏன்? ஐ டோன்ட் நோ. என்னை கேட்டால் நான் அதற்கு பதில் சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு முதிர் வயதான ஒரு மனிதன், நல்ல அனுபவசாலி, தேவ கிருபையை விசேஷித்தமாய் பெற்றவன், 3 பேருக்கும் கடிதம் எழுதும் போது ஒருவரை மாத்திரம் நன்றாக உயர்த்தி எழுதுகிறான். பிதாக்களை குறித்து எழுதுகிறான், நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்கள். பிள்ளைகளை குறித்து எழுதுகிறான், நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் வாலிபர்களை குறித்து எழுதும் போது அவனுக்குள்ளே ஒரு வாலிப உணர்ச்சி தட்டி எழுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை குறித்து வாலிபத்தை குறித்து தான் பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அதனாலதான் ஸ்பெசிபிக்கா எதோ எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறது? மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. வாலிபர்களுக்கு எழுதின, வாலிபரே வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுது. ஆமா, ஒன்று நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள். முதலாவது அடுத்த வசனத்துல இருந்து வாசி. அடுத்த வசனத்தை வாசி. வாலிபரே வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க கையை பிடிக்கும் போதே அவங்க சொல்லிட்டாங்க, என்னைய போய் என் பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு என்ன பற்றி தெரியாதல்லவா, அதனாலதான் நான் பலவானா இருக்கிறபடினால. எங்கய்யா நான் பலவானா இருந்தேன்? என்னைக்கு பலவானா இருந்தேன்? பெண்கள் சொல்லுகிறது எனக்கு காது கேட்கிறது. எங்க வீட்டுல சுண்டலி வந்தா நான் கட்டிலின் மேல் நிற்கிறவள். ஹலோ, எனக்கு ஒரு குட்டி மகள் இருக்கிறாள், 3.5 வயது. அவள் என்ன செய்வாள்? அவளிடத்துல, எங்க வீட்டுல ஒரு சின்ன பூனைக்குட்டி இருக்கிறது. அந்த பூனைக்குட்டி அவளிடத்துல படுகிற பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை அவள் தண்ணீரில் நனைத்து கசக்கி பிழியவில்லை, மற்ற எல்லாவற்றையும் செய்து விட்டாள். ஒரு காலை பிடித்து விடு சுத்துவாள், அதை கடிப்பாள், அதற்கு பேன் பார்ப்பாள், அதற்கு பவுடர் போடுவாள், அவளுக்கு எல்லாம் செய்வாள். உறக்க வைப்பாள், சோறு பாட்டுவாள், டிவி பார் என்று சொல்லுவாள், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அது படுகிற பாட்டை பார்த்தால் நமக்கே பரிதாபமாக இருக்கும். ஆனால் எங்களுடைய அநாத இல்லத்திலே பெரிய பெரிய பிள்ளைகள் வருகிறார்கள். இவளுக்கு 3.5 வயது. இவள் அதை வைத்து அந்த பிள்ளைகளை பயங்காட்டுவாள். அந்த பிள்ளைகள் ஆன்டி அங்கிள் என்று சொல்லி அடிபறந்து ஓடும். நல்லா கவனிங்க. நான் யோசிக்கிறது, இதுவும் பிள்ளைதான் அதுவும் பிள்ளைதான். அது பூனைக்குட்டியை பார்த்தாலே ஓடுது, இது பூனைக்குட்டியை கசைக்கு பிழியுது. ஒருத்தருக்கு பலசாலியா ஒருத்தரை பலவீனா ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரோ என்று எனக்கு எண்ணங்கள் உண்டாகிறது உண்டு. வாலிபர்களை கேட்டா, ஏன் பலன்னா 4 பேர் கூட இருக்கும்போது தான். நான் 4 பேர் இருக்கும்போது தான் ஹீரோவா இருப்பேன். தனியா போகும்போது வாழை உள்ள வச்சுட்டு போற நாய் மாதிரி தான். 2 பேர் இருந்தா தான் நான் ஹீரோவா ஆயிருவேன். அப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். என்னைய பார்த்து இந்த யோவான் வயசானவர் என்னைய பார்த்து, நீ பலவானா இருப்பதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நாங்க எப்பமாதுதான் வேதத்தை வாசிக்கிறவர்கள். மூடு இருக்கணும். பிரதர் பைபிள் வாசிச்சிட்டீங்களா? இன்னைக்கு மூடே இல்லை. உங்க கதையெல்லாம் எனக்கு காதுக்கு அங்க வரைக்கும் கேட்குது, பீகார் வரைக்கும். நீங்க வீட்டுல பேசுறது எல்லாம் எனக்கு கேட்குது. என்னப்பா பைபிள் வாசித்தியா? மூடு வந்தா படிப்பேன். அப்படி சொல்றவங்கலாம் இருக்கீங்கல்ல? ஆமா. ஆனா இங்க சொல்ல வேத வசனம் நிலைத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அடுத்தால நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். யோவான் 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தாரு அண்ணே, அங்கிள். ரோவான் 2000 வருஷம். அப்ப டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, பத்திரிக்கை கிடையாது, அந்த மலர் இந்த மலர் கிடையாது. எல்லா மலர் மத்தியில இருந்து அவர் எழுதியிருக்கவே மாட்டார். அப்படி சொல்லுகிறாயோ? கவனியுங்கள் ஐயா, கவனியுங்கள்.
நீங்கள் பொல்லாதவனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று வாலிபர்களை குறித்து தேவ ஆவியானவர் வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை, நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒரு தேவன் மனிதன் எழுதுகிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பக்கத்துல இப்ப படிச்சு சொல்லுங்க, நான் எப்படி இருந்தாலும், பக்கத்துல சொல்லுங்க, நான் எப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுது நான் பலவான், பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன், வேத வசனத்திலே நிரம்பி இருக்கிறவன். அங்கிள், நீங்க இருக்கும்போது நாங்கள் பலவானாத்தான் இருக்கிறோம். நீங்க தூத்துக்குடியை விட்டு போறதுக்குள்ள எங்க பலமும் கூட போனது போல இருக்குது அப்படின்னு சொல்லுகிறது எனக்கு காதுல கேட்கிறது. அல்லது இங்க இருந்து வீட்டுக்கு போனாலே கொஞ்சம் பலம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது. கல்லூரிக்கு போனாலும் இன்னும் கேவலம், கல்யாணம் கட்டினால இன்னும் கேவலம். உண்மைதான். அதனாலதான் 35 வயசு வரைக்கும் போட்டிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் பேர் கல்யாணம் கட்டினவங்களும் வருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இது உங்களை அனுபவம் தானா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட காரியத்தை வேதம் சொல்லும் போது நான் ஏன் அப்படி இல்லை? Why I am not as the Bible shows? நான் ஏன் ஐயா அப்படி இல்லை என்று சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு விளங்க வைப்பதற்காக ஒரு பாத்திரத்தை உங்களுக்கு முன்னதாக நிறுத்த விரும்புகிறேன். அந்த ஆள மாதிரி ஒரு பயந்தவன் இருக்க முடியாது, அந்த ஆள மாதிரி ஒரு பலவீனன் இருக்க முடியாது, அந்த ஆள மாதிரி ஒரு நடுக்கமுள்ளவன் இருக்க முடியாது. ஆனால் அவனிடத்துல தேவன் என்ன எதிர்பார்த்தார் என்றுதான் நான் இன்றைக்கு உங்களை பேச விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி. நான் எப்படி இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்வதற்கு நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். கையை கீழே போட்டுங்க. இந்த மனிதனை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அவனுடைய கொஞ்சம் கதைகளை வேதம் சொல்லுகிற விதத்திலே கொஞ்சம் பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் அந்த மனுஷனுடைய கொடுத்த முதல் காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். பவுல் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். தீமோத்தேயு என்று சொல்லப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். நான் இன்றைக்கு தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை, எல்லாவற்றையும் காட்டுவதற்கு நேரமில்லை, சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த மனிதனுடைய பேக்ரவுண்டை ஆண்டவர் இங்கே எழுதியிருக்கிறார். அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்று எழுதியிருக்கிறார். அவனுடைய தகப்பனையும் தாயையும் குறித்து எழுதியிருக்கிறார். இன்னமும் சொல்லப்போனால் பாட்டியையும் குறித்து எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அதையும் வாசித்து விடலாமா? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல தீமோத்தேயுவை குறித்து சொல்லப்பட்ட இன்னொரு குறிப்பையும் நாம் வாசித்து விடலாம். வாசிக்கலாம். 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. நல்ல போதும். இங்க பாட்டி பெயர், அம்மா பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிற அவனுக்கு அப்பா பெயரை காணோம். அப்பா யாருன்னுட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன், அவனுடைய தாய் ஒரு யூத பெண்மணி. நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேச விரும்புகிறேன். யூதர்கள் மெய்யான தேவனை உடையவர்கள் என்றும் வணங்குகிறவர்கள் என்றும் அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள் என்றும் அவர் எழுதி கொடுத்த பிரமாணங்களை உடையவர்கள் என்றும் எண்ணப்பட்டவர்கள். கிரேக்கர்களை குறித்து வேதம் சொல்லுகிறதை இன்றைக்கு மாத்திரமல்ல, கிரேக்கர்கள் குறித்து வேதம் மாத்திரமல்ல, சரித்திரமும் சொல்லுகிறது என்ன? அவர்கள் அஞ்ஞானிகள். அவர்களுக்கு ஏராளமான கதைகள் உண்டு. அவர்களுடைய கதைகளை குறித்து கணக்கு வழக்கே இல்லை. அவர்கள் மெர்க்குரி என்பார்கள், வீனஸ் என்பார்கள், யூபித்தர் என்பார்கள்,
ஜூபிட்டர் அப்படியெல்லாம் சொல்லி எல்லாவற்றுக்கும் ஒரு காதல் கதை வைக்கிறவர்கள். ஹலோ, நீங்க கிரீக் மைத்தாலஜி படிச்சு பார்த்தா இது விளங்கும். ஜூபிட்டர் யாரு, வீனஸ் யாரு, அப்படியெல்லாம் நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்றால் கிரேக்கர்களுடைய நடைமுறைகள், கிரேக்கருடைய கலாச்சாரம், கிரேக்கருடைய மத பின்னணி தெரியும். எல்லா நட்சத்திரத்துக்கும் ஏதாவது ஒரு பேரை கொடுத்து, எல்லா கிரகத்துக்கும் ஏதாவது பேரை கொடுத்து, இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து கண்ணடிக்கின்னு சொல்லுவான். ஹலோ, சமீபத்தில் ஒரு 1வது வகுப்பு படிக்கிற பையனை அவங்க அப்பா அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. பிரதர், எங்க பிள்ளை இப்ப எல்லாம் நல்லா அழகா பாட்டு பாடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்க சொல்லி கொடுக்குற பாட்டுனா ரொம்ப நல்லா பாடுவான்னு சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு, தம்பி வாடா உனக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மா சொல்றாங்க, அங்கிள் பாடுவார்ல, சல்லோ சொல்ல பாடு, சல்லோ சொல்ல சொல்ல சொல்ல. அவன் நான் மறுபடியும் சொன்னேன், தம்பி அம்மா சொல்றாங்கன்னு பாடக்கூடாது, உனக்கு பிடிச்சமான பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தடவி கொடுத்தோன்னே, அங்கிள் எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். நான் என்ன பாட்டுன்னு கேட்டேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஓகே, இது எல்லாருக்கும் நர்சரியில். நான் கொஞ்சம் அவனை கேட்டேன், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் எதுக்கு பிடிக்குதான்னு கேட்டேன். பாட சொன்ன பிறகு ஒரு தடவை பாடினா, பாட சொன்ன பிறகு அவங்ககிட்ட கேட்டேன், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் எது? அங்கிள் நீங்க ராத்திரி ஸ்டார் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டான். நான் கேட்டேன், ஆமான்னு. அது கண்ணடிச்சுக்கிட்டே இருக்குது அங்கிள். என்ன அடிக்குதான்? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். 1வது வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்குது? ஹலோ அங்கிள், அப்ப நாங்களே தேவையில்லை, இப்பதான் நாங்க அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் சொல்றியா? இப்பதான் நாங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க 1வது வகுப்புல செய்யல, 10வது வகுப்புல தான் நாங்க செய்யறோம்னு சொல்ற நீ, எனக்கு தெரியுது. ஹலோ, நல்லா கவனிங்க. இந்த கிரேக்கருடைய எண்ணமே எப்படித்தான், இவன் ஒரு ஸ்டாரை பார்த்து என்ன பேசுதுன்னு சொல்லுவான்னா, காதல் கதை பேசிதான். ட்விங்கிள் ட்விங்கிள்னா கண்ணடிச்சுக்கிட்டே இருக்குது அங்க இருந்து. இவனுடைய கலாச்சாரமே அப்படி. இன்னொரு பக்கத்துல கலாச்சாரம் என்ன? ஒரே தேவன், மெய் விசுவாசம் உண்டென்று கொடுக்க அறிந்திருக்கிற ஒரு லோவிசாள், அவளுடைய மகள் பெயர் அனேக்காள், அவர்களுக்கு பிறந்தவன் தான், அந்த கலப்பு திருமணத்துல பிறந்தவன் தான் தீமோத்தே. ஓஹோ, கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் இந்த கேரக்டரை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் வாழ்ந்த ஊர் பேரு லிஸ்திரான்னு போட்டிருக்கு. லிஸ்திரா எப்படிப்பட்ட ஊரு வாசிக்கலாம். அதே அப்போஸ்தல நடபடிகளுக்கு மீண்டும் திருப்பிக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நமக்கு விளங்கும். அப்போஸ்தல நடபடிகள் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் பவுல் பேசுகிறதை கேட்டான். கொஞ்சம் நிறுத்திக்கலாம். அவனை பவுல் பார்த்து இயேசுவின் நாமத்தில் நட என்று சொன்னபோது குதித்தெழுந்து நடந்து விட்டான். இதை கண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தியவனானபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். உடனே பேர் கொடுத்துருவான், உடனே பட்டம் கொடுத்துருவான், எல்லாம் செஞ்சிருவான். அந்த ஊர் ஆளுங்களை கொஞ்சம் கதையை பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இவன் வளர்க்கப்படுகிறான் என்பதை உங்களுக்கு. வீட்டிலே கலப்பு திருமணம். தகப்பன் வழியாய் தகப்பன் நடப்பான், தாய் வழியாய் தாய் நடப்பாள். ஆகையினால் தான் யூதருக்கு குழந்தை பிறந்தால் 8வது நாளிலே அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தகப்பன் கிரேக்கனாக இருந்தபடியினாலே அதை அவள் செய்யவில்லை.
நல்லா கவனிங்க. அம்மா அப்பா எப்படி திருமணம் செய்தார்கள் என்று எனக்கு தெரியல. ஒருவேளை காதல் திருமணமாக இருக்கலாம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு? நான் என் மதத்தை பின்பற்றுவேன், நீ உன் மதத்தை பின்பற்றி விடலாம். ஓஹோ, நம்ம நாட்டில் கூட அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டு, ஒருவேளை தூத்துக்குடியில் நடக்கோ இல்லை, மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி நடக்கிறாங்க. அப்பா இந்துவாக இருப்பார், மனைவி அம்மா கிறிஸ்தவளாக இருப்பார். ரெண்டு பேரும் வேலை செய்கிற இடத்திலேயே ஒருவரை பார்த்து ஒருத்தர் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடினார்கள். திருமணமும் முடிந்து விட்டது. திருமணம் முடிந்தவுடனேயே அந்த திருமணத்தில் அவர்கள் போட்டிருந்த கண்டிஷன் என்ன? நீ உன்னுடைய கோயிலுக்கு போகலாம், நான் என்னுடைய கோயிலுக்கு போவேன். பிள்ளைகளை நீ கிறிஸ்தவனாக்க முயற்சி செய்யக்கூடாது, நான் இந்துவாக்க முயற்சி செய்ய மாட்டேன். அதுங்க எப்படியாவது வளரணும். அப்படிப்பட்ட உடன்படிக்கையில தான் தீமோத்தேயு வளர்ந்திருக்க வேண்டும். இல்லைன்னா அவனுக்கு 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்திருப்பார்கள் அல்லவா? ஹலோ, வேதத்தில் இருக்கிறதா நான் சொல்றேன்னா என்னமோ கதை சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. எஸ், he was not circumcised. அவனை யாரும் விருத்த சேதனம் பண்ணவில்லை. ஆமா, அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருந்து தேவ வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு லோபிசால் உண்டு, அவளுக்கு ஒரு ஐநேக்கியால் உண்டு. இவர்கள் பிள்ளையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருந்தார்கள். ஆகையினால் தான் பவுல் சொல்லும் போது எந்த வயது முதல் கற்றுக்கொண்டான் என்று சொல்கிறான். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஆமா, வீட்டுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவும் பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அப்பாவுக்கு பயந்து வெளியரங்கமாக வாழ முடியாதவன். ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுகிறார்: தீமோத்தேயுனுடைய அப்பா இடையிலேயே விட்டு விட்டு போய்விட்டபடியினால் தான் பாட்டியாலும் தாயாலும் தீமோத்தேயு வளர்க்கப்பட்டான். எந்த கோணத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான். He was under a tremendous pressure. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிள்ளை வளர்கிறது? வெளியே ஒரு பெரிய தாக்கம், மதத்தின் மூலமாக வந்த தாக்கம், நம்பிக்கை நிமித்தமாக வந்த தாக்கம். 2 பேரும் காதல் திருமணம் தானே செய்து கொண்டார்கள். இவர்கள் எதற்கு தாக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். 2 பேருக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது. விசுவாசத்தை குறித்து அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு ஒரு போராட்டம் இருந்ததை தீமோத்தேயு பார்க்கிறான். இவர்கள் காதல் திருமணம் தானே செய்து கொண்டார்கள், ஏன் இப்படி சண்டை போடுகிறார்கள்? என்னோடு கூட ஒரு தங்கச்சி இருக்கிறாள். ஒரு நாளிலே என்னை பார்த்து வந்து பேச வந்தாள். அவளை பார்த்து நான் கேட்டேன், அம்மா உன் பேக்ரவுண்டை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொன்னா, எங்க அப்பாவும் அம்மாவும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்க அப்பாவும் அம்மாவும் 12 வருஷம் காதல் பண்ணவங்க. அப்பா, நான் நினைச்சேன், சரி 12 வருஷமா இவளையே தான் கட்டுவேன் என்று அவரும் நின்றிருக்கிறார், இந்த அம்மாவும் இதே காலில் இருந்து இவரையே தான் கட்டுவேன் என்றிருக்கார். ஓகே, நான் சொன்னேன், கடைசியில் திருமணம் செய்து கொண்டார்கள் அல்ல? ஆமா. ஆனா அங்கிள், அவள் சொன்னாள் என்னை பார்த்து, அங்கிள் நான் இன்னொரு காரியம் சொல்லணும், என்னைக்கு கல்யாணம் முடிச்சாங்களோ அன்னையிலிருந்து டெய்லி சண்டை போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 12 வருஷம் லவ் பண்ணாலும் கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து குடுமி பிடிக்க வேண்டியது வரலாம். இப்ப நமக்கு ட்ரெண்ட் என்ன உண்டாயிருக்கு தெரியுமா? நமக்கு இப்ப என்ன தெரியுமா? வாலிபர்களுக்குள்ள ட்ரெண்ட். நிறைய பேரை நீங்க பாப்பீங்க, நிறைய பேர் எனக்கும் கேட்காங்க. சிலர் இந்த மோகன் சீலாசரசுடைய வாலிபர் உலகத்துல சில நேரங்கள்ல இன்டர்வியூ வர்றதுல நீங்க கேட்பாங்க, என்ன, நாங்கள் தானே வாழப் போகிறோம், நாங்கள் அறிந்த ஒருவரை நாங்கள் அனுபவித்து வாழ்வதிலே தவறு என்ன? நான் சொல்றேன், 12 வருஷம் லவ் பண்ணாலும் முதல் நாள்ல இருந்த குடிமிப்பிடி சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏராளமாய் உண்டு. நான் கேட்டேன், எதுக்கம்மான்னு கேட்டேன். இவ்வளவு விடாப்பிடியா நின்று 2 பேரும் வேறு ஜாதியில கல்யாணம் கட்டினவங்க எதுக்கம்மா இப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா
எந்த நேரம் குதிரைக்கு கடிவாளம் கட்டிருக்க மாதிரி இருக்கணும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க. எங்க அப்பா அப்படி நினைக்கிறாங்க. எங்க அம்மாவும் அப்படி நினைக்கிறாங்க, எங்க அப்பாவும் அப்படி நினைக்கிறாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன். வேற யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா என்ன நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் காதல் பண்ணுவது போது நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு பிறகு ஏண்டா கல்யாணம் கட்டணும்னு இருக்கும். இன்னைக்கு உனக்கு பிரஷர் அதுதான். வெளியே போனா, காலேஜுக்கு போனா, அங்க போனா எல்லாரும் சொல்றாங்க என் பாய் ஃப்ரெண்டு போறாரு பாருங்க அப்படின்னு. உனக்கும் குழு 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 குழுங்குது. நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டானா? அதுக்கு கிடைச்சி இங்க ஒண்ணு இன்னொருத்தர் சொல்லுவாரு, என் கேர்ள் ஃப்ரெண்டு போறா பாரு. டே, நேத்து வேற ஒன்ன காட்டினா இன்னைக்கு வேற ஒன்ன காட்டுறியடா. ஆமாடா, அவளும் சிரிக்கிறாள் இவளும் சிரிக்கிறாள். அதனால காலைக்கு அது மாலைக்கு இது அப்படி சொல்றவங்களும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு இருக்கிற பிரஷர் அன்னைக்கு தீமோத்தேயுக்கு இருந்தது. என்ன நடந்தது? வீட்டுக்குள்ள ஒரே பிரஷர். எந்த காரியத்தை பின்பற்றுவது? அப்பா வழியை பின்பற்றுவதா அல்லது அம்மா வழியை பின்பற்றுவதா? போதிக்கப்பட்டது உண்மைதான், சிறு வயதிலிருந்து சொல்லப்பட்டது உண்மைதான். ஆனா வீட்டுக்குள்ள பார்க்கிறது வித்தியாசம். கேட்கிறது ஒன்று, ஆனால் பார்க்கிறது வேறொன்று. அப்படித்தானே உன்னுடைய நிலைமையும்? ஆமா, மேடையில எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லாருமே பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறாங்க, நடக்கைய பார்த்தா சரியில்லையே, எனக்கு போராட்டமா இருக்குதுன்னு சொல்றவங்க எல்லாம் அல்லலிய போடுங்க பார்க்கலாம். போய் சொல்றீங்களா? பாத்தீங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. You are under tremendous pressure like Timothy. தீமோத்தேயு போல உனக்கு ஒரு பெரிய பிரஷர். எந்த வழியில நான் போகிறது? எப்படிப்பட்ட வாழ்க்கை நடப்பது? இன்னும் மாறாக அந்த குடும்பம் பிரிந்திருந்தது என்று ஒரு வேத பண்டிதன் சொல்லுகிறான். அதன்படி பார்த்தால் சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்படுகிறான். அப்பா எங்க போனாருன்னு தெரியாது. அப்பா வீட்டை விட்டுட்டு போயிட்டாரு, என்னைய விட்டுட்டு போயிட்டாரு என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தில் வாழ்கிறான். அது எப்படிப்பட்ட ஊர்ல வாழ்கிறான் என்று சொன்னேன். லிஸ்திராவிலே வாழ்கிறான். யாராவது ஒரு சின்ன அற்புதம் செய்த கூடாது, உடனே வானத்துல இருந்து இறங்கிட்டான் அவனுக்கு ஒரு மெர்க்குரி, இவன் யூபித்தர் அப்படிலாம் சொல்லி அங்க கீழே வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு பூஜை செய்வதற்கு காளையையும் கொண்டு வந்து விட்டார்கள். ஹீரோ வர்ஷிப்பர்ஸ். ரோல் மாடல் வைத்துக் கொள்வது தவறல்ல. உங்களுக்கு முன்னதாக முன்னோடிகளை வைத்து நீங்கள் பின்னோடியாக ஓடுகிற ரோல் மாடல்களை வைத்துக் கொள்வது தவறல்ல. அவர்கள் உங்களுக்கு ஹீரோக்களாக மாறக்கூடாது. அது உங்களை வேதனைக்கும் உங்களை அழிவுக்கும் எடுத்து சென்று விடும். நன்றாக கவனிங்க. அப்படி இவர்கள் யூபித்தர் என்றார்கள், மெர்க்குரி என்றார்கள், பூஜை செய்ய வந்தார்கள். கொஞ்ச பேர் வந்து கலாட்டா பண்ணவன என்ன நடந்தது பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்தான் என்பதை நீங்கள் வாசிக்க வேண்டும். 19வது வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். நன்றாக கவனிங்கள். ஒரு சின்ன காரியம் நடந்தா போதும், கொஞ்ச நேரம் ஹீரோ வச்சிருந்தா இந்த நேரம் கல்லெறியவதற்கும் நாயை போல இழுத்து கொண்டு வெளியே கொண்டு போவதற்கும் தயங்கவில்லை. The emotional level changes every time. அவருடைய உணர்ச்சி, அவருடைய காரியங்கள் ஒரு நிமிடத்தில் மாற்றக்கூடியவைகள், மாறக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பட்டணத்திலே அப்படிப்பட்ட மக்களோடு வளர்க்கப்பட்ட தீமோத்தேயு. தூத்துக்குடியை குறித்து உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சைக்கிளில் ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னா உடனே சாலை மறியல். உண்மைதானே? மோட்டார் சைக்கிள் எதுக்கையா இந்த ஊரில் போகிற இடத்துலலாம் இத்தனை ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்கன்னு நான் கேட்டா, அண்ணன் ஒருத்தனும் மோட்டார் சைக்கிளில் போகிறான் மெதுவாகவே போக மாட்டேங்கிறான்.
எங்கேயோ யாரையோ ஒரு பிள்ளைய ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டான், அதனால ஊரெல்லாம் டட்டக்கா டட்டக்கா. உண்மைதானே? இந்த நாட்களிலே ஜனங்கள் ஒரு நிமிடத்தில் மாறக்கூடியவர்களாக மாறிவிட்ட, அவருடைய உணர்ச்சிகளிலே பலவிதமான எண்ண அலைகளிலே மாற்றம் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீ வைக்கப்பட்டது போலவே அவனும் வைக்கப்பட்டிருந்தான். அதனால அவனுக்குள்ள ஏற்பட்ட காரியம் என்ன? நல்ல கவனிங்க. அவனுக்குள்ள உருவான காரியம் என்ன? ஆண்டவருக்குள் வந்து விட்டான். ஆண்டவருடைய அன்பு ஊழியக்காரனோடு உடன் ஊழியக்காரனாக மாறிவிட்டான். விசுவாசத்திலே காலடி எடுத்து வைத்து விட்டான். பவுலுக்கு உறுதுணையான ஒரு வலது கையாக மாறிவிட்டான். பவுல் தனக்கு பதிலாக தீமோத்தேயுவை அனுப்புகிற இடத்திற்கும் அவனை உயர்த்தி அவனை உருவாக்கி விட்டான். ஆனாலும் அவனுடைய நிலைமையை பாருங்கள். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயப்படாமல் இருக்க பாருங்கள். நல்ல கவனிங்க ஐயா. பேக்ரவுண்ட்ல இப்படி இருந்ததுனால, உணர்ச்சிகளினால தாக்கப்பட்டு, குடும்ப சூழ்நிலைகளினால தாக்கப்பட்டு, வளர்ந்த ஊரினால தாக்கப்பட்டு, இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று ஒரு உடன் ஊழியக்காரனாக ஒரு வல்ல அப்போஸ்தலனால் உருவாக்கப்பட்ட அவனுக்குள்ளேருந்து என்ன போகல? பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்துல துள்ளி என்னதான் செய்தாலும் பயங்கிறது உங்களுக்குள்ள இருக்கத்தானே செய்யுது. என்ன சொன்னாங்க? நமக்கு என்ன பயம் தெரியுமா? ஐயோ, கூட்டத்துக்கு அடிக்கடி போறத மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் தொம்முன்னு உளுந்து கிடந்தா அப்ப எல்லாரும் கேலி பண்ணுவாங்கல்ல. அதனால சின்ன பைபிளா வாங்கி கீழே பையில இதுக்குள்ள வச்சு அதுக்கு மேல ஒரு ஸ்லிப் போட்டு அதுல ஒரு தொங்கலை போட்டுட்டு நான் போவேன். பைபிள் கொண்டு போறியா தம்பி? ஆமாம்மா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறான். அதுக்கு ஏத்தாலும் இந்த நாட்கள்ல சின்ன சின்ன பைபிள் வந்துச்சு. சின்ன பைபிள், ஹேண்டி சைஸ். அதுக்கு ஏத்தால பெரிய பெரிய பாக்கெட், அதுவும் எங்கெல்லாம வச்சிருக்கிற பேண்ட் வந்துட்டு, அதனால் அங்க போட்டுட்டு மேலே அது ஆடிக்கிட்டே போகும்போது ஒருத்தனும் நம்மளை கவனிக்க மாட்டான்னு சொல்லி, நீ உலகத்துக்கு பயந்து தானே இப்படி ஒளிச்சு ஒளிச்சு பைபிளை கொண்டு போற. ஹலோ, எத்தனை பெண் பிள்ளைகள் எனக்கு தெரியுமா? பைபிள் அட்டையை கருப்பாவும் வெளியே சிவப்பாவும் பெயிண்ட் அடிச்சிருக்கனால கருப்பட்டையை கிழிச்சு போட்டுட்டு பாட புஸ்தகத்தோடு கொண்டு போறாங்க. ஏன்னா இப்போ பைபிள் தூக்கிட்டு போறேன், நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா டக்குன்னு பிடிச்சிருவாளுக. கூட இருக்குங்களே பயங்கரமான ஆட்கள். அதனால அது போற மாதிரியே இருக்கக்கூடாது, வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி பைபிளா நான் கொண்டு போறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனால் விழுந்து விடுவேனோ. 2 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு தம்பியை சந்தித்தேன். அவன் என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று வந்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்கணும்னு. அங்கிள், என்ன அறியாமலேயே எங்க அம்மா அப்பா நல்லவங்களா இருந்து அழகானவங்களா இருந்தாங்கன்னா ஆண்டவர் எனக்கு அழகை கொடுத்துட்டார். அவன் சொன்னதை சொல்றேன், அழகை கொடுத்து நல்ல கலர் கொடுத்துருக்காரு. என்ன அறியாமலேயே நான் கேட்காமலே அழகான ஒரு மீசையை கொடுத்துருக்காரு. என் மீசை அநேகரை வசீகரிக்கிறது, அவனா எடுத்துக்கிட்ட காரியம். அதனால நான் எங்க போனாலும் எல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்குறாங்க, யார் போறா அப்படின்ட்டு. இது எனக்கு பயமா இருக்கு அங்கிள். நான் சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு இந்த அழகு கலரையும் நல்ல ஒரு மீசையும் கொடுத்துருக்கிறாரோ என்று எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. ஜெபிங்க அங்கிள், என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். நான் ஜெபிச்சிட்டேன். மறுபடியும் 1 வருடம் கழித்து மறுபடியும் அந்த தம்பியை சந்திக்கிறேன். நல்ல மொட்டை,
புருவத்தையும் எடுத்திருக்கிறான். Have you seen people like that? மொட்டை அடிச்சுட்டான், புருவத்தை எடுத்துட்டான், மீசை எடுத்துட்டான். என்னப்பா வில்லன் மாதிரி வந்திருக்கே அப்படின்னு தான் நான் கேட்டேன். அவன் சொன்னான், போன வருடம் முழுவதும் கதாநாயகனாக இருந்தேன், இப்பொழுது வில்லனாக மாறிவிட்டேன். எனக்கு விளங்கலை. நான் கேட்டேன், என்னப்பா? அண்ணே அண்ணே, போன வருஷம் நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி பாதுகாப்பு கொடுத்தாரு தான், உண்மைதான். ஆனா நானா போய் ஒண்ணுல விழுந்துட்டேன். ஆனா எனக்கு பின்னதாக தான் தெரிய வரும், அந்த பொண்ணை சுத்தி 3 பேர் இருக்கிறான்னு. ஹலோ, இப்போ எனக்கு பயம் கொடுத்ததுனால இதெல்லாம் இல்லாம முழுசு மொட்டை ஆக்கிட்டேனே, முடி புருவ முடியும் எடுத்துட்டான். நான் கேட்டேன், நீ அன்னைக்கு தானே சொன்ன எனக்கு வேற எதை குறித்தும் பயம் இல்லைன்னு நீ முதல்ல சொன்னிய. அது அப்பன் சொன்ன அங்கிள், இப்ப என்னால் நிக்க முடியாதுன்னு தெரியுது, பயமா இருக்குது, பயமா இருக்குது. எங்க அப்பா அம்மா பேரை நான் கெடுத்துருவனோன்னு இருக்குது, பயமா இருக்குது, பயமா இருக்குது, பயமா இருக்குது. தீமோத்தேயு அப்படித்தான் ஊழியத்திற்கு வந்து விட்டான். ஊழியத்து நிமித்தம் அங்கே கொரிந்து பட்டணத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அங்கே போகிற இடத்துல பவுல் முன்னதாகவே எழுத வேண்டியிருக்கு, தீமோத்தேயு உங்ககிட்ட வந்தா பயப்படாம இருக்க பாருங்க. ஏன்னா அந்த ஊர் இருக்கிற சபையை குறித்து அந்த 1வது கொரிந்திலே பார்த்தா தெரியும். 5வது அதிகாரத்தை பார்த்தா, வாசிக்க வேண்டாம், 5வது அதிகாரத்தை பார்த்தா அவனுடைய மாரல் லைஃப் சாக்கடை. எங்க எங்க சபைக்குள்ள. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை எடுத்தா சபைக்குள்ளே மாரல் லைஃப் சாக்கடை. ஏன்னா ஒருவன் அப்பாவுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானா, டேப்பா விசுவாசி. காணா குறைக்கு ஒரே போட்டி பொறாம, நான் அந்த குரூப், நீ இந்த குரூப், நான் பவுலை சேர்ந்தவன், நீ கேபாவை சேர்ந்தவன், நீ அப்பல்லோவை சேர்ந்தவன், அது வேற சண்டை. காணா குறைக்கு பணம் படைச்சவன் திமிரா நடக்கிற அந்த கூட்டத்தில் நான் போகணும், அங்க போறதுக்கு பயமா இருக்குது. அதுதான் உலகம். இப்போ கொரிந்து சபையை வாசித்தீங்கன்னா உலகத்துக்கும் கொரிந்து சபைக்கும் வித்தியாசமே இல்லாத ஒரு சூழ்நிலையில பவுல் எழுத வேண்டியதாச்சு, எப்பா தீமோத்தேயு வந்தா பயப்படாம இருக்க பாத்தீங்கப்பா. இவன் பலவானா சொல்லுங்க, இவன் பலவானா? ஹலோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா, இவன் பலவானா? என்ன ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, மாட்டி விட்டுறேன்னு பாக்கீங்களா? பரவாயில்ல, யோசிக்கிறத சொல்லுங்க. நீங்க இவன் பலவானா? இன்னொன்னு சொல்றேன், அந்த தீமோத்தேயு பயந்து நடுங்கிறது மாத்திரமில்ல, இப்படிப்பட்ட ஒரு சபையில போய் நான் எப்படி நிக்க போறேன்? இவனுங்க சண்டை பிடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, இவன் ஒருத்தியை கூட்டிட்டு போயிரு ஆளு, இவங்கிட்ட போய் நான் எப்படி முடிஞ்சேன்னு பயந்துகிட்டு இருக்க அந்த தீமோத்தேயு. இன்னொன்னு வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம். அங்க பவுல் ஒரு காரியம் சொல்றார், வாசிக்கலாம். 3வது வசனம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. ஏன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. பவுல் ஒரு ஊர்ல விட்டுட்டு, தம்பி இருந்துக்கப்பா பத்திரமா, நான் போயிட்டு வேற ஊழியத்தை செய்துட்டு வரேன்னு டாட்டா காட்டினா, இந்த ஆள் என்ன செய்தாரு? ஒரே கண்ணீர், ஏங்கி ஏங்கி, விட்டுட்டு போறீங்களே, தனியா விட்டுட்டு போறீங்களே. பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க, உங்க கதையை தான் அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடே அப்பா, ஒரு சின்ன காரியத்துக்கு இவ்வளவு அழுக, கண்ணீர் மறக்க முடியாத அளவுக்கு. ஆமா, பவுலால அந்த கண்ணீரை மறக்கவே முடியல. எப்பா உன் கண்ணீர் எப்பவும் என் கண் முன்னாலே வந்து நிக்குது, ஏன்னா நீ ஏங்கி ஏங்கி அழுதியே. அதுதான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சின்ன காரியம் சொல்ல, நான் எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தேன். நான் படிக்கிற நாட்களிலே
சங்கர் நகர்ல பாலிடெக்னிக்கலை படித்துக் கொண்டிருக்கும் போது, முதலாவது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போது, எங்க பாலிடெக்னிக்கும் இன்னொரு பாலிடெக்னிக்கும் பேட்மிண்டன் மேட்ச் இருந்தது. எங்கள் பாலிடெக்னிக் ஜெயித்து விட்டது. ஜெயித்த உடனே எங்களுடைய அந்த பாலிடெக்னினுடைய வழக்கம், கல்லூரியுடைய வழக்கம், லீவ் விட்டுருவாங்க. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சாலே லீவ் விட்டுருவாங்க. உடனே நாங்கள் ஜெயிச்சதுக்காக கத்தினோமோ இல்லையோ, லீவு கிடைக்க போகிறதுன்னு கத்தினோம். எல்லாரும் கத்தினார்கள். எல்லாரும் கத்தும்போது நானும் கத்தினேன். ஆமா, அங்க இருந்து லெக்சரர்ஸ் ஓடி வந்தார்கள். போங்கடா கிளாஸ்க்குள்ள, போங்கடா போங்கடா போங்கடா. நாங்க எல்லாரும் எங்களுடைய வகுப்புகளே போனோம். எங்களுடைய வகுப்பு ஸ்டாஃப் ரூமுக்கு பக்கத்துல, பிரின்சிபல் ரூம் அதுக்கு அடுத்தாற் போல எங்களுடைய வகுப்பு இருந்தது. என்னுடைய வகுப்பு மாணவர்கள் என்ன செய்தார்கள்? கத்துக்கிறது மாத்திரமல்ல, டெஸ்கையும் அடித்தார்கள். கல்லூரியில் நடக்கிறதானே. ஆமா, அங்கே இருந்து ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் வேகமாக வந்தார். வந்து ஒரு கத்தினார். உடனே எல்லாரும் அமைதியானார்கள். அவரை பார்த்த போது, அவர் எங்களுக்கு வகுப்பு டீச்சர் அல்ல, ஆனால் அவர் கத்தின போது, ஆனால் அவருக்குடைய பெரிய குறை, அவருக்கு 1.5 கண்ணு. இந்த பக்கம் பார்ப்பார், அந்த பக்கம் போவார். வாத்தியார குறை சொல்லல, இருக்கிறத நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இவர் முதல்ல வந்தவர் திட்டுனது மாத்திரமல்ல, முன் வரிசையில இருந்த ஒரு சின்ன பையனை, எங்க வகுப்பிலேயே இருக்கிற சின்ன பையனை பிடித்து, என்னடா இன்னொரு தடவை கத்துன அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போயிட்டார். அவர் வெளியே அப்படி போன போது எல்லாரும் மறுபடியும் தட்டினார்கள். என்ன சொன்னார்கள்? இவருக்கு திட்டுறதுக்கு ஆளே கிடைக்கலன்னு சின்ன பையனை திட்டிட்டு போறாரு. அது அவர் காது கேட்கும்படியாக சொன்னார்கள், தட்டினார்கள். இப்பொழுது மறுபடியும் உள்ளே வந்தார். அவர் கோபத்தில் வரார். இப்போ நான் இந்த நேரத்தில் கத்தினது உண்மை, ஆனால் பெஞ்சை தட்டவில்லை. ஆனால் என் கைகள் மேலே இருந்தது. அந்த திட்டு பாங்கின பையனுக்கு பின் பெஞ்சிலே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் நேரடியாக உள்ளே வந்தார். அவர் எங்கேயோ பார்ப்பது போல் இருந்தது. என்னை வந்து பிடித்தார். என்னை வந்து பிடித்ததோடு நின்றுவிட நான் சொன்னேன், சார் எதற்கு என்னை பிடிக்கிறீர்கள் என்றால், பேசாம வாடா. நேர கொண்டு போய் பிரின்சிபல் ரூமிலே தள்ளிவிட்டார். எனக்கு எதற்கென்றும் தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும், எல்லாரும் செய்த பாவம் என் மேல போட்டப்படுகிறது. பிரின்சிபல் உடனே என்ன செய்த, 5 ரூபாய் ஃபைன். அப்போ 5 ரூபான்னா இப்போ 500 ரூபான்னு அர்த்தம். 5 ரூபாய் ஃபைன் என்றால், நான் சொன்னேன், சார் நான் தப்பு பண்ணல, அவர் கண்ணு சரியில்லாதனால தான் என்னைய பிடிச்சிட்டு வந்துட்டார். உடனே பிரின்சிபலுக்கு இன்னும் கோபம் வந்து விட்டு அவர் சொன்னா, அவங்க அப்பாவை கூட்டிட்டு வா. அவ்வளவுதான். என் தாய் தகப்பனை டிசிப்ளினரி ஆக்ஷனுக்காக நான் கல்லூரிக்கு எடுத்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே என்கிற அந்த நிலை, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, அன்றைக்கு மாத்திரம் நான் அழுததை யாராயிலும் ஒரு பக்கெட்டிலே பிடித்திருந்தால் 1.5 பக்கெட் உண்டாயிருக்கும். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்ணீரை துருத்தியில் வையும் என்று. நான் சொல்கிறேன், குடத்திலே வையும் ஆண்டவரே. I wept like a baby, weeping. அந்த ஒரு சின்ன தண்டனையோ, அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொன்ன தண்டனையே தாங்க முடியாத இந்த பலமான ஜெபக்குமாரத்தான் ஆண்டவர் பலவான்களை வீழ்த்தும்படியாக தெரிந்து கொண்டார். ஒரு வார்த்தை தாங்க கூடாதவன் ஐயா, ஒரு வார்த்தை தாங்க கூடாதவன். அப்பாவை தானே கூட்டிட்டு வர சொன்னார். அப்பாவை கூட்டிட்டு வருது பெரிய காரியம். ஆனா அதையும் தாங்க கூடாமல் இருந்த என்னை பார்க்கிறவெல்லாம் சொல்றார், இவர் ஒருத்தருக்கும் பயப்படாத ஒரு வீர சிங்கம் என்று சொல்லும்படியாக என்னை தேவன் மாற்ற முடியுமானா உன்னை மாற்ற முடியும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை மறுரூபப்படுத்த போகிறார்.
உன்னை மாற்ற போகிறா. பயந்து நடுங்குகிற உன்னை, உள்ளுக்குள்ளே ஆடிக்கொண்டிருக்கிற உன்னை, தனிமையை அருவருக்கிற உன்னை மறுரூபமாக்க போகிறான். இந்த மனிதன் மனதில் மாத்திரம் பயத்தை ஏந்தினவன் அல்ல, கண்களில் மாத்திரம் கண்ணீரை தனிமையை நினைத்து வடிக்கிறவன் அல்ல. இன்னொரு காரியமும் அவனை குறித்து வேதம் சொன்னதை காண்பித்து விட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஆழத்திலே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஆளு மனசுல மாத்திரம் இல்ல, சரீரத்திலையும் ஒன்னா போகல, வீக்கு தான். வயிற்று கோளாறு எப்போ வரும் தெரியுமா? திடீர்னு ஒரு ஷாக் அடிச்சுன்னா உடனே டாய்லெட் எங்க இருக்குன்னு ஓட வேண்டியிருக்கும். உண்மைதானே? வயிற்ற கலக்கிட்டு பிரதர், சின்ன காரியம் ஏற்பட்டாலும் வயிறு கலங்கிறாதான் பார்த்தாரு பவுல். இவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வயிறு கலக்குதுன்னு போயிடுறான். அதனால கொஞ்சம் திராட்சரசத்தையும் கூட்டிக்கப்பா. அடிக்கடி ஏற்படுகிற, அது அப்படித்தான் இருக்குது, அடிக்கடி ஏற்படுகிற பலவீனம். பாதி பிரசங்கத்துல ஒரு பாட்டு பாடுங்கன்னு இவர் போயிடுவார். பலவீனர்களை எடுத்து பலவான்களை வெட்கப்படுத்தும்படி உபயோகப்படுத்துகிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்கிறதுல நம்ம ஆண்டவர் அடிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. நீ ஒரு வேலைக்கு போனா நல்ல அறிவுள்ளவர்களை வேலை ஸ்தாபனம் தேடும், நல்ல பலமுள்ளவர்களை தேடும், நல்ல திறமைசாலிகளை தேடும். ஆனால் என் ஆண்டவரோ அப்படி அல்ல. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை கையில எடுத்து பெரிய காரியங்களுக்கு உபயோகப்படுத்துற நல்ல ஆண்டவர். இந்த காரியத்தை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய கண்களிலே என்னை அறியாமலேயே கண்ணீர் வடிக்கும். நான் உங்களுக்கு என்னுடைய சாட்சியை சொல்வேன் என்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். நான் ஒரு பெரிய அறிவாளிகளோடு சில நேரங்களில் உட்காரும்படியாக நேரிடும் போது, I represent the nation many times. இந்தியாவினுடைய பிரதிநிதியாக சில நேரங்களிலே சில கூட்டங்களிலே நான் உட்காரும் போது என் வலது பக்கத்திலே பார்ப்பேன், அங்கே ஒரு டாக்டரேட் வாங்கினவர் இருப்பார். இடது பக்கத்திலே பார்ப்பேன், அமெரிக்காவில் இங்கிலாந்தில் சென்று படித்து வேதம் கற்று அநேக காரியங்களை செய்த அவர்கள் இருப்பார்கள். போன மாதத்திலே சென்னைக்கு இலங்கைக்கு போயிருந்தேன். என்னோடு கூட 3 பேர் பிரசங்கம் பண்ணுகிறதா இருந்து, நான் என் பக்கத்தில் இருந்த ஒருவர் அமெரிக்காவில் சென்று பல டிகிரிகளை வாங்கி பல புஸ்தகங்களை எழுதின ஒரு மேதை. இன்னொரு பக்கத்தில் அவரும் பல காரியங்களை இங்கிலாந்தில் சுவிட்சர்லாண்டில் சென்று படித்து பெரிய பட்டங்களை பெற்றவர். இன்னொருவர் அதை காட்டிலும் மேலானவர். இவர்கள் மத்தியில் நானும் ஒரு பிரசங்கியார். ஆனால் அந்த கூட்டத்திலே அறிவிக்கப்பட்டது, இலங்கையிலே ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்த போது யாரை கூப்பிட்டால் எல்லாரும் வருவார்கள் என்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். எல்லா போதகர்களையும் கேட்டோம். ஐயா, யாரை கூப்பிட்டால் கூட்டத்துக்கு எல்லா சபையினரும் எல்லாரும் வருவார்கள் என்று கேட்டபோது ஒரே மொத்தமாக அவர்கள் சொன்னது அகஸ்டின் ஜெபக்குமார் என்று சொன்னார்கள். நீங்க தான் மேக்னட் என்று சொன்ன போது எனக்கே வெக்கமா இருந்தது. இந்த பெரிய பெரிய ஆட்கள் மத்தியில நானும் ஒருவனா? I feel very very small when I sit with big people. நல்லா கவனிங்க. நீ எத்தனை தாழ்வில் இருந்தாலும் சரி, நீ எத்தனை பலவீனனாய் இருந்தாலும் சரி, நீ எத்தனை குறைந்த திறமை உள்ளவனாய் இருந்தாலும் சரி, உன் தேவன் உன்னையும் உபயோகப்படுத்த முடியும்.
அதற்கு நானே ஒரு சாட்சி. இதை சொல்லுவதிலே நான் ஒரு பெருமையை இழந்து போகவில்லை. என் தேவன் என்னை கனப்படுத்தி இருக்கிறார் என்று மாத்திரம் எனக்கு தெரியும். ஒருவேளை பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாயோ, என்னை ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொல்வார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, தைரியப்படுத்துகிறேன், உன்னை ஒரு சிங்கமாக மாற்றுவதற்கு என் ஆண்டவரால் கூடும். அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்கள். முதலாவது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் 18வது வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி. போதும். குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ பலவீனன்தான், நீ கண்ணீர் சிந்தர்கள், சரீர பிரகாரமாக நீ ஒரு சின்ன பலவீனத்தோடு அலைந்து திரிகிறவன் தான். ஆனால் உன்னை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கார்? நீ போராட்டம் பண்ண அழைக்கப்பட்டவன். அடுத்தாற்போல் மறுபடியுமாக 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். God reveals his plan for this Timothy to Paul. பவுலுக்கு ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை சொல்லுகிறார். நீ போராட்டம் பண்ணு, நீ போராடு. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. வாசிக்கலாம் 4வது அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. போதும். என்ன சொல்லப்படுகிறது அவனுக்கு? நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய்? போராடு, தீங்கு அனுபவி. எப்பா, சும்மாவே பயந்துகிட்டு இருப்பனே, சும்மாவே கண்ணீர் வடிப்பனே, சும்மாவே பலவீனமானவனே. ஆமாப்பா, உன்னை குறித்து தேவன் சொல்கிறது போராட வேண்டியவன் நீ. தீங்கு அனுபவிப்பதற்கு நல்ல போர் சேவகனாக போராடுவதற்கு அழைக்கப்பட்டவன் நீ. பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க. நீங்க எத்தனை பலவீனனா இருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் போராடுவதற்கு அழைக்கப்பட்ட போராளி. எத்தனை பேர் வேத வசனத்தின் அடிப்படையில் உனக்கு உண்டான தீர்க்க தரிசனத்தின் படி அப்படித்தான். ஓ தீமோத்தேயுவே, உனக்குண்டான தீர்க்க தரிசனத்தின் படி நீ ஒரு போராளி அப்படி சொல்லுறவங்க நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போன தடவை கூட்டத்தில் வந்திருக்கும் போது நான் போட்ட அல்லேலூயால மேலே இருக்கிற ஆஸ்பெஸ்டாஸ் போயிடுச்சு. இப்போ காங்கிரீட் போட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போ இது காங்கிரீட்டா ஃபால்ஸ் ரூஃபிங்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஃபால்ஸ் ரூஃபிங்கா இருக்கணும். அடுத்த தடவை இது போயிட்டு காங்கிரீட் ஆகணும். அல்லேலூயா. அப்படி ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். பஞ்சாபி அல்லேலூயா நான் சொல்லி கொடுக்குறேன். அல்லேலூயா, அதுதான் பஞ்சாபி அல்லேலூயா. அப்படி ஒன்று போடுங்க பார்க்கலாம். வெரி குட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்ன காரியத்திற்காக போராடுவதற்கு தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எதற்கெல்லாம் போராட வேண்டும் என்றும் எதற்கெல்லாம் விட்டு ஓட வேண்டும் என்கிற பல காரியங்களை தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபங்களில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய இரத்த நாளங்களிலே ஒரு பெரிய ஒரு உந்து வேகம் உண்டாகும். என்ன காரியத்திற்கெல்லாம் வாசிக்கலாம். முதலாவது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். தான் சொல்றது என்னன்னு தெரியல, சாதிச்சது என்னன்னு தெரியல, ஆனா நிறைய போதகர்கள் உண்டாயிருக்கிறார்கள். இதற்கு விரோதமாக நீ போராட வேண்டும். ஹலோ,
என்ன சொல்றேன்னே தெரியாது, என்ன சாதிச்சான்னு தெரியாது. இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் காட்டி கொடுத்தா என்னைய நீங்க நிச்சயமா அவங்க முன்னால கொண்டு நிறுத்திடுவீங்க. அதெல்லாம் வருஷப்படுத்திக்கிட்டு வந்தோம்னா the first Timothy and second Timothy மறுபடி படிக்கணும். ஏன்னா நமக்காக எழுதப்பட்ட, இளைஞர்களுக்காக எழுதப்பட்டது, போராடுவதற்கு அழைக்கப்பட்ட போராளிகளுக்கு எழுதப்பட்டது. நல்ல கவனிங்க. என்ன சொல்றோன்னு தெரியாது, என்ன சாதிக்கிறோன்னு தெரியாது, ஆனாலும் நீயும் நானும் எழும்பி தாங்கணும். பக்கத்தில் சொல்லுவோம், நீ நான் எழும்பி தாங்கணும். ஏன்னா சொல்றத சாதிக்கிறவனா எழும்பி ஆகணும். அல்லேலூயா. அப்ப சாதாரண போராளி அல்ல, சாதனையாளனும் நான். சொல்லுங்க, சாதனையாளனும் நான். ஒன்றுமே நடக்காது என்கிற இடத்துல இது நடந்து ஆகும். அதுக்கு தான் ஏன் தேவன் நம்மளை போராட அழைத்திருக்கிறார், சொல்றத சாதிக்கிறதுக்கு. நல்ல கவனிங்க. இன்னொரு காரியம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1, 2, 3. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார். அந்த பொய்யர் கூட்டம் பிசாசுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விடுவது மாத்திரமல்ல, ஒரு வஞ்சிக்கிற ஆவதையும் போதனைகளுக்கு ஒப்பு கொடுத்த அந்த பொய்யர் கூட்டம் ஜனங்களை திசை திருப்பும் போது, கீழே எழுதப்பட்டிருக்கு, உன் இளமையை குறித்து ஒருவன் எச்சரிக்கை, அவன் ஒன்னு அசட்டை பண்ணாதபடி போராடு. ஒரு பெரிய மாயை உலகத்தில் இருக்கிறோம். பொல்லாதவர்களுடைய வஞ்சக உபதேசங்களுக்கு நம்முடைய சபைகள், நம்முடைய மக்கள், நம்முடைய தேசம் மாட்டிக்கொண்டிருக்கிற பொல்லாத நேரத்தில் பக்கத்தில் உங்க கை சொல்லுங்க, நீங்க போராளி, சாதனை உண்டாக்க புறப்பட்ட போராளி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் இன்னும் ஏராளமான காரியங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் ஆண்டவர் உன்னை போராட அழைத்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை மாத்திரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு மறுபடியும் வாசிக்கவனை ஏவுவாராக. இன்னொன்று, இன்னும் 2வது காரியம். முதலாவது, உபதேசத்திற்கும் உபதேச கோளாறுகளுக்கும் மாயைக்கும் வஞ்சனைக்கும் எதிர்த்து நின்று போராடுகிறதற்கான ஒரு போராட்டம். இதைத்தான் யூதாவில் வாசிக்கிறோம். விசுவாச பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட, அதற்காக நீங்கள் போராட வேண்டும். Come on, young people, rise up. நீ தான் எழுந்திருக்கணும். பழைய ஆள்களை நம்பி இருக்க முடியாது, பழைய ஆள்களை நம்பி முடியாது, அவங்க ஓட்ட முடிஞ்சு விட்டது. நீ தான் எழும்பியாக வேண்டும். சமுதாயத்திலே, கலாச்சாரத்திலே, தேசத்திலே மாயையை பின்பற்றி வஞ்சக ஆவிகளுக்கு விட்டு கொடுத்து விட்ட அத்தனை காரியத்துக்கும் எழுந்து நின்று போராடுவதற்கு தேவன் உன்னை அழைக்கிறார். 2வதாக வாசிக்கலாம் 6வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம் 6வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அதுக்கு முன்னதான் 5ஆம் வசனத்தை சொல்லிடுறேன், அப்ப உங்களுக்கு பழையதை கனெக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்
9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் நீயோ 12வது வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இந்தியாவுக்கு வருகிற ஒரு பெரிய சேதம் பொருளாதார பெருக்கமே. நல்ல கவனிங்க, இத தந்திரமா சத்துரு செய்யறான். என்ன செய்யறான்? முன்னால நம்ம இதுதான் தேவைன்னு நினைச்சு காரியங்களை செய்தோம். இப்போ அப்படி சொல்ல, உலகம் உனக்கு இது தேவைன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி சொல்லி கொடுக்குன்னு சொல்லட்டுமா? நீங்க நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். எப்படி வரும்? நியூஸ் தான் பார்ப்பீங்க, ஆனா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். என்ன வரும்? ஒரு பெண் போகிறாள், அவருடைய சடை சரியா இல்லை, அவருடைய முடி சரியா இல்லை, அதனால ஒரு வாலிபனும் அவனை பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். உடனே அவளுக்கு ஒரு சன் சில்க் ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட் வருகிறது, அல்லது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு வருகிறது. அவள் அதை போட்டு குளித்து விட்டு அப்படி முடி அப்படி போடும்போது முடி அப்படியே போய் விழுகிறது. இது கம்ப்யூட்டர் ட்ரிக்குன்னுட்டு நம்ம சகோதரிகளுக்கு தெரியாது. அவன் வியாபாரம் பண்ண வேண்டும் என்று கம்ப்யூட்டரை இயக்கி நீ சன் சில்க் அல்லது ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்ட உடனே இப்படின்னு சொன்னாலே முடி அப்படியே போய் விடுமா. உடனே எல்லாரும் பின்னால போறாங்களாம். அட பாவிங்களா, உன்னை ஏமாத்துறானா? பக்கத்துல சொல்லுங்க, உன்னை ஏமாத்துறான். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இது இருந்தாதான் எனக்கு வாழ முடியும்னு உன்னைய மீடியா உலகம் தள்ளுது. இது இருந்தாதான் உன்னால வாழ முடியும்னு சொல்லி உனக்கு ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கி நீ பணம் 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 என்று உன்னை மாட்டி வைப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய அலை எழும்பியிருது. இல்லை, அது என்னை சேதப்படுத்தாது, என்னை வாரிக்கொண்டு போகாது என்று சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டம் போராடி ஜெயிப்பதற்கு எழும்பித்தான வேண்டும். அதற்குத்தான் தேவன் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது சொன்னேன், நீ போராட வேண்டிய போராட்டம் மாயை, வஞ்சனை, பிசாசினுடைய உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு வல்லமை. இரண்டாவது நான் உனக்கு சொல்கிறேன், பொருளாதார அதிபடைப்பு என்று சொல்லி, மெட்டீரியலிசம், பெருக்கம் என்று சொல்லி இந்த இந்தியாவை தாக்குகிற செழிமை உன்னை பாதித்து விடக்கூடாது. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி, தேவனுக்கு முன்பதாக ஆதாயம் என்று நினைப்பாய் என்றால் நீ இந்த போராட்டத்திலே மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நல்ல கவனிங்க, இது அடுத்த காரியம். ஏன் இன்றைக்கு நடக்க மாட்டேன் என்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசியுங்கள். 1வது தீமோத்தேயு 1வது அதிகாரம், நல்ல கவனிங்க, 18வது வசனத்தின் பின்பகுதியையும் 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். சரி, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, பாலிய இச்சைகளிலிருந்து எனக்கு வெற்றி இல்லை என்று நீ சொல்லுவாய் என்றால், whether you are a girl or a boy, வாலிபத்துக்குரிய
பாலிய இச்சைகளுக்கு, செக்சுவல் சின்ஸ், அவைகளுக்கு என்னை மேற்கொள்வதற்கு பலன் இல்லையே என்று நீ ஏங்குவாய் என்றால் ஒன்று அறிந்து கொள், உனக்கு தேவை நல் மனசாட்சி. நீ நல் மனசாட்சியோடு இருக்கிறாயா என்பது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும்னு ஒதுங்கிறாதீங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஆனா நீ நல் மனசாட்சியா இருக்கிறியான்னு யாருக்கு தெரியும்? உனக்கு மாத்திரம்தான் தெரியும். உனக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது. இந்த கூட்டத்துக்கு வருமுன்னதாக நான் ஜெபித்த ஒரே ஜெபம், ஆண்டவரே நீ கொஞ்சம் போராளிகளை தீங்கு அனுபவிப்பதற்கு கிறிஸ்துவுக்காக போர் வீரனாக நிற்கிற ஒரு சிலரை தங்கச்சி மாறியாது தம்பி மாறியாது நான் எழுப்பிட்டேன்னா இந்த மீட்டிங் இஸ் a success. பாலிய இச்சைகளுக்கும் பொருளாதார பெருக்கத்துக்கும் மாயையும் வஞ்சகத்தையும் பரப்புகிற உபதேசத்துக்கும் நான் எதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதனை படக்கும் போராளிகளை தேவன் எழுப்ப வந்திருக்கிறார். நீயோ நல் மனசாட்சி உடையவனாயிரு. நீங்க சொல்லுங்க அதுக்கெல்லாம் அந்த வசனத்தை வச்சு, நீயோ நல் மனசாட்சி உடையவனாயிரு. இன்னர் மேன்ல இருக்கிற பியூரிட்டி, the purity in inner man. உள்ளான என்னை பார்க்குறவங்களுக்கு நான் பெரிய ஜெயண்ட் மாதிரி தெரியலாம், என்னை பார்க்குறவங்களுக்கு நான் பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டலாம், ஆனால் நான் பரிசுத்தவானா இல்லைங்க எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. யாரோ ஒருத்தன் பாடிட்டு போனா, என்ன பாட்டு பானா? உன் கண் உன்னை ஏமாற்றினால். ஓஹோ, நான் சொல்றேன், உன் மனது உன்னை ஏமாற்றினால் விடாத, ஏமாத்துறதுக்கு விடாத. அங்க ஒரு சின்ன பிசுறு தட்டினாலும், உள்ளான மனிதன்ல ஒரு சின்ன பிசுறு தட்டாலும் நீ வர வேண்டிய இடம் கல்வாரி மாத்திரமே. குற்ற உணர்வு என்பது உனக்குள்ளே வந்துவிட்டால் உடனே ஓடி வந்து விடு. பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய பலியாக்கப்பட்ட அந்த ரத்தம் மாத்திரம்தான் உன்னை குற்ற உணர்விலிருந்து பூரணமாக விடுதலையாக்க வல்லமை உள்ளது என்பதை மறந்து போகாதே. நல் மனசாட்சியுடையவனாயிரு. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இதற்கு எல்லா காரியங்களையும் ஒன்றாக போட்டு நீங்கள் பேசினால் தீமோத்தேயுக்கு இருந்த ஒரு பெரிய குவாலிட்டியை நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய எதிர்பார்ப்பு, அவன் போராளியா இருக்க வேண்டிய, அவனுடைய நிலைமையை சொன்னேன், தேவனுடைய எதிர்பார்ப்பை சொன்னேன். அவனுடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு மாத்திரம் ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு நடக்கும். என்ன தெரியுமா? வாசிக்கலாம். பிலிப்பியர்களின் நிருபம், பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 19வது 20வது 21வது 22வது வசனத்தில் தீமோத்தேயு குறித்து பவுல் எழுதுகிறார். வாசிக்கலாம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அதேனென்றால், ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும், நல்லா கவனிங்க, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை. ஒரு நிமிஷம், என் கூட தான் ஊழியம் செய்கிறார்கள், என்னோடு கூட தான் நடக்கிறார்கள், எனக்கு ஒத்தாசையாய்த்தான் இருக்கிறார்களானாலும் மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். I got one singled out man, only one man in my team. என்னுடைய குழுவிலே, என்னோடு கூட ஓடுகிறவர்களிலே ஒரே ஒரு மனிதன் தனித்து நிற்கிறான்.
என்னை போல் மனதுள்ளவன் அல்லவா அவன். அவனுடைய நோக்கமெல்லாம் கிறிஸ்துவுக்குரியது மாத்திரமே. மற்றவர்கள் எல்லாரும் ஊழியம்தான் செய்கிறார்கள். மற்றவர்களும் என்னோடு கூட தேசங்களுக்கு வருகிறார்கள். மற்றவர்களும் என்னோடு கூட பல இடங்களுக்கு வருகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், ஆவிக்குரிய ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் தனக்குரியது அல்ல, கிறிஸ்துவுக்குரியதை மாத்திரம் தேடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன். எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் தனக்குரியவைகளை அல்ல, கிறிஸ்துவுக்குரியவைகளை மாத்திரம் தேடுகிறவள் என்று உன் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவாரோ? போராளியாக தீங்கு அனுபவிப்பதற்கும் போராட்டம் நடத்தி சாதனையாளனாக நீ எழும்புவதற்கும் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சின்ன அர்ப்பணம் இதுதான். நீ பலவீனனாய் இருக்கும்போது நீ பலவானாக சாதனையாளனாக மாற்றுவதற்கு தேவன் போதுமானவர். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு சின்ன அர்ப்பணம் இதுதான். மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். ஆனால் என் குமாரனாகிய தீமோத்தேயுவோ என்னை போல் மனதுள்ளவனாய் கிறிஸ்துவுக்குரியவைகளை மாத்திரம் தேடுகிறான் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு தேவன் வந்துவிட்டால், நீ அந்த இடத்திற்கு வந்துவிட்டால், இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு ஒரு போராளி. உன்னை கொண்டு ஆண்டவர் சாதனைகளை உண்டாக்குவார். உன்னை கொண்டு ஆண்டவர் அசைவுகளை உண்டாக்குவார். உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை உண்டாக்குவார். இந்த தீமோத்தேயு எபேசுவிலே தங்கி ஊழியத்தை நடப்பித்த பின்பு எபேசு சபையின் பிஷப்பாக மாற்றப்பட்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் அவனுடைய சரித்திரத்தின் இறுதியிலே தீமோத்தேயு குறித்து எழுதும்போது, அந்த பட்டணத்திலே எபேசுவிலே இருந்த தியானா என்கிறவருடைய கோயில் அதிகாரிகள், அவளை வணங்குகிறவர்கள் ஒரு பெரிய தடியினாலே அவனை அடித்து கொன்று இரத்த சாட்சியாக மாற்றினார்கள். தம்பி, தங்கச்சி, இந்த தேசத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற விக்கிரக ஆராதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, இந்த தேசத்தை ஆட்டி படைத்திருக்கிற பொருள்தான் எல்லாம் என்கிற மனநிலைக்கு மக்களை மயக்கி வைத்திருக்கிற காரியங்கள் என்பதை விடுதலையாக்கி கிறிஸ்துவுக்காக நானும் கொல்லப்பட்டாலும், if I am killed by a club, ஒரு பெரிய உருட்ட கட்டையால் அடித்து கொல்லப்பட்டாலும் எனக்குரியவைகளை அல்ல, கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடுகிற நல் மனசாட்சியும் விசுவாசம் உடையவனாக வாழ்வதற்கு, நல் மனசாட்சியும் விசுவாசம் உள்ளவனாக வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவாயோ? இந்த அர்ப்பணத்தை நீ செய்யும் போது உன்னை போராளியாக மாற்றி உன்னையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தி சபைகளை ஸ்தாபிக்கிறவனாக மாத்திரமல்ல, சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்துகிறவனாக உன்னை உபயோகப்படுத்துவதற்கு, உன்னை கொண்டு தேசங்களை அசைப்பதற்கு, உன்னை கொண்டு சாதனைகளை நிகழ்த்துவதற்கு ஆவியானவர் கிரியை செய்ய இங்கே வந்தார் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். ஆத்தும நேசர் இயேசு போதும். நான் ஆண்டவருக்காக ஒரு போராளியாய், பொருளாதார காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிற மகனாய் மகளாய், போதும் என்ற மனதோடு கூடி தீங்கு அனுபவிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுத்த போர் சேவகனாய், பாலிய இச்சைகளுக்கு மற்றவர்களையும் என்னையும் விளக்குகிற ஒரு பாத்திரமாய், நல் மனசாட்சியை மற்றவர்களுக்குள்ளே உருவாக்குகிறவனாய், பொல்லாத உபதேசங்களுக்கும் திரு உபதேசங்களுக்கும் எதிர்த்து நின்று மாயைகளுக்கும் வஞ்சக ஆவிகளுக்கும் மக்களை தப்புவிக்கிற ஒரு போராளியாய் எழும்புவதற்கு
என்னை தத்தம் செய்வதற்கு தேவன் என்னை தட்டி எழுப்பி நிற்கிறதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள் மாத்திரம் யாரும் கண்ணை திறக்க கூடாது. சிஸ்டர்ஸ், நிறைய பெண்களை தேவன் இந்த தேசத்தில் எழுப்ப போகிறார். குடும்பங்களை திசை திருப்பி பொன்னுக்கும் பொருளுக்கும் விற்று போட்ட குடும்பங்களையும் அசைக்க பண்ணுகிற அநேக பெண்களை தேவன் இன்றைக்கு எழுப்புகிறார் என்று நான் ஆவியிலே உணர்கிறேன். இந்த போராளிகளின் படை, இந்த வீராங்கனைகளின் படை இனி நடுங்க வேண்டிய அவசியமில்லை. சத்ரு உன்னை கண்டு நடுங்கி இந்த தேசத்திலே கட்டப்பட்டிருக்கிறவருடைய கட்டுகளை விட்டு விட்டு ஓடுவதற்கு பொய் உபதேசங்களினாலே, பொருளாதார கண் மயக்கத்தினாலே, பாலிய இச்சைகளினாலே கட்டப்பட்டவர்களை உன்னை கொண்டு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உன்னை கொண்டு கிறிஸ்துவுக்காக மாத்திரம் என்று சொல்லுகிற உன்னை கொண்டு ஒரு பெரிய அக்னி தழல் ஒவ்வொருவரோடு கூட ஊடுருவி பாய ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். Oh, the fire spread. Let 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 the fire spread. Oh Jesus. Nikarasana sandesh. Ibelurudana mama kurudesh.